டியர் வியூஸ், நான் தான் உங்கள் கௌதம். இந்த வீடியோல வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்றோம்லாம் முன்னாடியே அதுக்கு வந்து புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன முன்னாடி கௌதம் சங்கர் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியால எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் எந்த ட்ரெயினா இருந்தாலும் 90 நாட்களுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம தட்கல் மூலியமா வந்து நம்ம புக் பண்ற டைம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம புக் பண்றோம் அப்படின்னா காலையில 10 மணில இருந்து அது வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்லீப்பர் வந்து நம்ம வந்து புக் பண்றோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் புக் பண்றோம் அப்படின்னா அது வந்து 11 மணில இருந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன்ல இருக்கும். நம்ம வந்து தட்கல் முறையில டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆப்ஷன். அடுத்ததா வந்து ஒருத்தருடைய ஐடியில இருந்து 2 தட்கல் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2த்துக்கு மேல வந்து நம்மளால புக் பண்ண முடியாது. அடுத்ததா வந்து சப்போஸ் நீங்க வந்து தட்கல்ல வந்து நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, அந்த நேரத்துக்கு உங்களால போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு, நம்ம வந்து டிக்கெட்டை வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ரீட்டைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 75% உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து ரீட்டைன் பண்றீங்க அப்படின்னா டிக்கெட்டை உங்களுக்கு வந்து 50% உண்டான மணி வந்து ரீட்டைன் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்து டிக்கெட் வந்து ரீட்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் வந்து ரீட்டைன் ஆகாது. இந்த வீடியோல நான் சொன்ன ரயில்வே டிக்கெட் முன்பதிவு பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.